ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதி நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல். தமிழக, ஆந்திர மாநில முதல்வர்களும் இரங்கல் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு. விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இஸ்ரோவின் முயற்சி மீண்டும் தோல்வி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக முயற்சி கைவிடப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ முகாமில் மருந்து இல்லாமலேயே குழந்தைக்கு தடுப்பூசி போட்டதால் சர்ச்சை. பொறுப்பின்றி செயல்பட்ட செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருச்சியில் நாக்கு பிளவு டாட்டோ விவகாரத்தில் சிக்கிய இளைஞர் ஜாமீனில் விடுவிப்பு. விபரீதமான டாட்டூ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டாம் என வேண்டுகோள். புகழ்பெற்ற தென்காசி குற்றாலநாதர் கோவிலில் நடைபெறும் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா. பஞ்சமூர்த்திகள் தேரோட்டத்தில் பக்தர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில், இந்த துயர சம்பவம் மிகவும் வேதனையை ஏற்படுத்துகிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின், திருப்பதியில் நிகழ்ந்த இந்த சோக சம்பவம் கவலை அளிப்பதாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை சேர்ந்தவர் உட்பட அப்பாவி பொதுமக்கள் எதிர்பாராத இந்த சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டுகிறேன் என்றும் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் நெரிசல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எச்சரித்துள்ளார். உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் முக்கிய விழாக்களில் வைகுண்ட ஏகாதசியும் ஒன்று. மார்கழி மாதத்தில் தொடர்ந்து 10 நாட்கள் இந்த விழா நடைபெறும். இந்த நாட்களில் சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். வரும் 10ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சொர்க்கவாசல் திறக்கப்படும். இதற்கான இலவச தரிசன டோக்கன் இன்று வழங்கப்படும் என அறிவித்த நிலையில் நேற்றே பல்லாயிரக்கணக்கானோர் அங்கு குவிந்தனர். இதற்கான வரிசையில் நின்றிருந்த போது திடீரென நெரிசல் ஏற்பட்டதால் பலர் கீழே விழுந்தனர். நெரிசல் மிக கடுமையாக இருந்ததால் அதில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் ஒருவர் சேலத்தை சேர்ந்த மல்லிகா என்பது தெரியவந்தது. காயம் அடைந்த பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் சிலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. காயமடைந்த நபர்களுக்கு விரைந்து சிகிச்சை அளிக்குமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்திற்கு காரணமான நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினை தொடர்பாக அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட கிராம மக்களையும் விவசாயிகளையும் சந்தித்து பேசிய அவர், இத்திட்டம் விவசாயத்திற்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என கூறியுள்ளார். இதனால் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களது உணர்வுகளை புரிந்து கொண்டு மாநில அரசு இப்பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்படாவிட்டால் விவசாயிகளுடன் இணைந்து தேமுதிக போராட்டத்தில் இறங்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடைசி நேரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையால் இஸ்ரோவின் ஸ்பாடெக்ஸ் ஒருங்கிணைப்பு பணி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விண்வெளியில் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பது போல் இந்தியாவும் தனக்கென தனியாக ஒரு விண்வெளி மையத்தை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு இறுதியில் BSLV-C60 ராக்கெட் மூலம் ஸ்பாடெக்ஸ் திட்டத்தின் கீழ் 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டன. தனித்து இயங்கும் இந்த 2 செயற்கைக்கோள்களையும் ஒன்றாக இணைக்கும் பணியில் இஸ்ரோ தீவிரமாக இறங்கியிருக்கிறது. இதற்கான முயற்சி ஏற்கனவே தோல்வியில் முடிந்த நிலையில் இன்றும் அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது. 2 செயற்கைக்கோள்களுக்கும் இடையிலான தூரம் 225 மீட்டராக குறைக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவற்றை இணைக்கும் பணி நாளைக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. கோவை கணபதி உடையம்பாளையம் பகுதியில் மாட்டிறைச்சி உணவை விற்பனை செய்யக்கூடாது என பாஜக பிரமுகர் ஒருவர் மிரட்டியதாக சர்ச்சை எழுந்துள்ளது. உடையாம்பாளையம் 3 சந்திப்பு பகுதியில்
ரவி அபிதா தம்பதியர் தள்ளுவண்டியில் வைத்து உணவுக் கடை நடத்தி வருகின்றனர். அசைவ உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது என்றும், குறிப்பாக மாட்டு இறைச்சி உணவை விற்கக்கூடாது என்றும் சொல்லி அப்பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்ற பாஜக பிரமுகர் அவர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ பதிவால் பிரச்சினை மேலும் தீவிரமானது. காவல்துறையினர் இது குறித்து விசாரணை நடத்திய நிலையில், கோவில் இருக்கும் பகுதி என்பதாலேயே அசைவ உணவு வகைகளை விற்பனை செய்யக்கூடாது என தான் கூறியதாக பாஜகவின் சுப்பிரமணி கருத்து தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அருகே காட்டு யானைகள் படையெடுத்து விவசாய நிலங்களில் உள்ள தென்னை மற்றும் இலவ மரங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகினர். கடமலைக்குண்டு அருகே உப்புத்துறை என்ற கிராமத்தில் மலை அடிவாரத்தையொட்டி அப்பகுதியை சேர்ந்த பலர் தோட்டம் வைத்துள்ளனர். மலைசாமி என்பவரின் தோட்டத்தில் சுமார் 200 தென்னை மரங்கள், மாமரம், இலவ மரங்கள் உள்ளன. இந்த தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் 20 தென்னை மரங்கள், 50 இலவ மரங்கள் மற்றும் சொட்டு நீர் குழாய்களை சேதப்படுத்தின. அதேபோல் அருகிலுள்ள சுந்தரம் என்பவரின் தோட்டத்திலும் 20க்கும் மேற்பட்ட இலவ மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தின. யானைகளால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டும் இதனை பார்வையிட வனத்துறை அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். விவசாய தோட்டங்களுக்குள் யானைகள் ஊடுருவுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் நாக்குப்பிளவு அறுவை சிகிச்சை விவகாரத்தில் சிக்கிய இளைஞர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் ஏலியன் டாட்டூ எனும் பெயரில் டாட்டூ ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். அண்மையில் இந்த ஸ்டுடியோவிற்கு வந்த ஒருவர் சர்ச்சைக்குரிய வகையில் நாக்குப்பிளவு அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். இது சமூக வலைதளங்களில் வைரலானது. பின்னர் இது தொடர்பான புகாரின் பேரில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நாக்குப்பிளவு டாட்டூவில் ஈடுபட்ட ஹரிஹரனை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரது டாட்டூ கடைக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 3 வாரங்களுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹரிஹரன் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இனிமேல் இதுபோன்ற தவறுகளை செய்ய மாட்டேன் என கூறியுள்ள அவர், நாக்குப்பிளவு டாட்டூ போன்ற உடல் மாற்றம் தொடர்பான செயல்களை முறையான பயிற்சியின்றி யாரும் செய்ய வேண்டாம் என்றும் உருக்கமாக கேட்டுக் கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஒரு செவிலியர் 4 மாத குழந்தைக்கு மருந்து இல்லாத ஊசியை செலுத்திய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அருகே உள்ள மேல்பெண்ணாத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அங்கு தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முத்துலட்சுமி என்பவர் தனது 4 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். முதல் ஊசி மருந்துடன் செலுத்தப்பட்ட நிலையில் 2வது தடுப்பூசி மருந்து இல்லாமல் செலுத்தப்பட்டது. இதை பார்த்து பதற்றம் அடைந்த குழந்தையின் தந்தை தமிழ்மாறன் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையின் கவனத்திற்கு இதனை கொண்டு சென்றார். அங்கு உடனடியாக பரிசோதனை செய்த மருத்துவர் குழந்தை நலமுடன் இருப்பதாக உறுதி செய்தார். தடுப்பூசி முகாமில் பொறுப்பின்றி செயல்பட்ட செவிலியர் ஜெயா மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோல் சமூக ஆர்வலர்களும் குழந்தையின் உயிரோடு விளையாடிய செவிலியர் ஜெயா மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். துபாயில் நடைபெற்ற கார் பந்தய பயிற்சியின் போது விபத்தில் சிக்கிய நடிகர் அஜித்குமார் மீண்டும் தனது பயிற்சியை தொடங்கியிருக்கிறார். கார் பந்தய வீரரான நடிகர் அஜித்குமார் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். அண்மையில் பயிற்சியின் போது விபத்து ஒன்றில் சிக்கிய அவர் அதிலிருந்து மீண்டு தற்போது மீண்டும் பந்தயத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நாளை தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள 24H துபாய் 2025 கார் பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் குழு பங்கேற்கிறது. இதற்காக தற்போது துபாயில் நடிகர் அஜித்குமார் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த பந்தயம் அஜித்குமாரின் கார் பந்தய வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற குற்றாலநாதர் கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அமைந்த தேரோட்டத்தில் 5 தேர்களில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் தனித்தனியாக வீதி உலா வந்தனர். இந்த நிகழ்வில் பக்தர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தை சிறப்பித்தனர். இதற்கிடையே குற்றாலம் வந்திருந்த ஐயப்ப பக்தர்களும் தேரோட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர். திருவிழாவின் இன்னொரு முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தாண்டவ தீபாராதனை வரும் ஜனவரி 13ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.